குடும்பம் திசை தவறினால் சபை திசை மாறும், சமூகம் திசை மாறும், தேசம் திசை மாறும், உலகம் திசை மாறும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளம் எது? குடும்பம். அப்போ சத்துரு ரொம்ப எங்கே கை வைப்பான்? குடும்பத்தில் தான் கை வைப்பான். சரி, நாம் இந்த ஒரு பகுதி தான் படிக்க போகிறோம். குடும்பத்தினுடைய நோக்கம் என்பதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோன்னு 7 காரியங்களை தேவன் ஏற்படுத்தினார். 7 காரியங்களை தேவன் ஏற்படுத்தினார். 7 things instituted by God. நான் இப்போ எல்லாம் எதுவுமே இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது. எதுவுமே என்னெல்லாம் பேசணுமோ A to Z டைரியில் எழுதிட்டு வருவேன். A to Z. ஏன் டைரியில் எழுதிட்டு வருவேன்னு சொன்னால், முந்தியெல்லாம் நான் டைரி ஒன்றுமே பயன்படுத்த மாட்டேன். பைபிள் கொண்டு வைப்பேன், பேசுவேன், எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நடந்து போகும்போது சூரியன் உரியுது. இப்போ 10 பாயிண்ட் வச்சுருக்கேன்னா 5 பாயிண்ட் உரியுது. அந்த சூட்டில் தலைமுடியும் உரியுது. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஸ்டோர் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுவேன்? இங்கே ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சா இது முடியும் தான் ஆமேன்னு சொல்லுவேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ தேவன் இந்த பூமியில் 7 காரியங்களை நிறுவினார். நான் 7 சொல்லல, ஒரு 5 சொல்கிறேன். 1, ஞானஸ்நானம் தேவனால் இந்த பூமியில் நிறுவப்பட்டது. 2, கர்த்தருடைய பந்தி தேவனால் இந்த பூமியில் நிறுவப்பட்டது. 3, சபை தேவனால் இந்த பூமியில் நிறுவப்பட்டது. 4, ஆவிக்குரிய அதிகாரங்கள் இந்த பூமியில் தேவனால் நிறுவப்பட்டது. சபை மூப்பன், சபை கண்காணி, சபை மேய்ப்பர், இதெல்லாம் நிறுவுறது யாரு? கர்த்தர். 5, குடும்பம் தேவனால் இந்த பூமியில் நிறுவப்பட்டது. டக்கு டக்குன்னு 5 சொல்லுங்க. 1, ஞானஸ்நானம். 2, கர்த்தருடைய பந்தி. 3, சபை. 4, ஆவிக்குரிய அதிகாரம். 5, குடும்பம். இப்ப 5 நிறுவனது யாரு? கர்த்தர். இதுல முதல்ல எதை நிறுவினாரு? குடும்பம். தேவனால் இந்த பூமியில நிறுவப்பட்ட முதல் நிறுவனம் குடும்பம். First institution ever instituted in the world by God is family. அப்ப குடும்பம் தேவனால் நிறுவப்பட்ட நிறுவனம். கொஞ்சம் கவனிச்சு